கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் சமூகம் உயரும் போது சாதிய வன்கொடுமைகள் குறையும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைக்கப்பட்டதால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மணமகள் வீட்டார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை சேதப்படுத்தியுள்ளார்கள் என்றும், தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 7 பெண்கள் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற குற்றங்களுக்கு புதிய சட்டம் தேவை, ஏற்கனவே உள்ள சட்டங்களை முறையாக பயன்படுத்தினால் போதும் என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் சமூகம் உயரும் போது இதுபோன்ற குற்றங்கள் குறையும் என தெரிவித்தார். திமுக தொடங்கிய காலத்திலிருந்தே சாதி மறுப்பு திருமணங்களை திமுக ஆதரித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இதுபோன்ற பிற்போக்குத்தனமான சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக இதுபோன்ற இனங்களில் பதிவு செய்யப்படும் வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கி தரப்படுகிறது. உறுப்பினர்கள் குறிப்பிட்டபடி இதற்கென ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதை விட தற்போது இது போன்ற குற்றங்களுக்கு நடைமுறையில் உள்ள சட்டப்பிரிவுகள், குறிப்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் தீவிரமான வேகமான நடவடிக்கைகளை எடுத்து குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவது சரியானது என்று இந்த அரசு கருதுகிறது. இதுபோன்ற குற்றங்களில் வழக்குகளை முறையாக நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது என்பது புதிய சட்டங்களை ஏற்றுவதை விட சரியானதாக இருக்கும் என்று இந்த அரசு கருதுகிறது. இந்த குற்றங்களை வெறும் குற்றவியல் நிகழ்வாக மட்டும் பார்க்காமல் இதன் சமூக பொருளாதார பின்னணி காரணிகள் வைத்து அவற்றை ஆராய்ந்து பார்க்கும்போது குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத் தருவது ஒருபுறம் இருந்தாலும் சமுதாயத்தில் பொருளாதார வளர்ச்சியின் மூலமாக பெண் கல்வி உயரும் போது கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பில் ஒரு வளர்ச்சி பெற்ற சமுதாயமாக உயரும்போது இதுபோன்ற குற்றங்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும். அதுபோன்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலும் நாம் கவனம் செலுத்தி வருகிறோம். நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய புதிய திட்டங்களில் எல்லாம் பெண்களின் வாழ்க்கை, வாழ்வாதாரத்தை, கல்வியை, அவர்களது உரிமைகளை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறோம். இவற்றையெல்லாம் நாம் தொடர்ந்து கொண்டு செல்லும்போது சமூகத்தில் மனமாற்றம் ஏற்படும். புதிய புதிய சட்டங்களுக்கான தேவையும் குறையும். அதை நோக்கித்தான் இந்த அரசு பயணிக்கிறது. இருப்பினும் தற்போது நமது இலக்கு சற்று தொலைவில் இருப்பதாக தோன்றினாலும் நடைமுறையில் இன்று சந்தித்து வரும் சமூக ரீதியிலான பிரச்சனைகளை, அதன் விளைவுகளை இங்கே பேசிய மாண்புமிகு உறுப்பினர் குறிப்பிட்டதைப் போல உடனடியாக எதிர்கொள்ளவும் அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக சாதி மறுப்பு திருமணம் தொடர்பான அனைத்து வகை குற்றங்களிலும் வழக்குகளை விரைந்து நடத்திட அரசு தரப்பில் பிரயோஜனமாக சிறப்பு குற்றவியல் வழக்கறிஞர்கள், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நியமிக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.